தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பிறந்த கிழமைகளில் உங்கள் உடலிலிருந்து நகம் முடி வெட்டுவது கூடாது. தான தர்மம் செய்யலாம். பிறந்த கிழமையில் ஆபரேஷன் கூடாது. வீண் விவாதம் கூடாது. அமைதியாக இருத்தல் நலம். எதையும் உடலுக்குள் வாங்க நினைக்காதீர்கள். அது உடலுக்கு சுமையே. அதை நீங்கள் தான் தாங்கியாக வேண்டும். ஏன் இந்த சுமை? நமக்கு இது தேவையா? தெருவழியே செல்லும் எதுவும் நிரந்தரம் இல்லை. அதுபோல மனம் வழி செல்வது எதுவும் நிம்மதி இல்லை. சூரியனிலிருந்து வரும் கதிர்களை கிரகித்து தாவரங்கள் வளர்கின்றன. சூரியன் தாவரங்களை வளர்ப்பதில்லை. அதுபோல பிரம்மத்தின் கதிர்களை கிரகித்து கொண்டு நாமெல்லாம் வளர்கிறோம். பிரம்மம் நம்மை வளர்ப்பதில்லை. தாவரத்தின் உயர்வு தாழ்வு அதன் கர்ம பலன் எப்படி சூரியனை அண்டாதோ அதுபோல் பிரம்மத்தின் கதிர்களை ஈர்த்து கொண்டு வாழும் ஜீவர்களுக்கு உண்டான பாவ கர்ம சுக துக்கங்கள் பிரம்மத்தை சாராது. சூரியன் எதையும் செயல்படுத்துவது போல் பிரம்மமும் எதையும் செயல்படுத்துவதில்லை. செடி கொடிகள் தாமே தன் கர்மத்தை செயல்படுத்துவது போல் நாமே நம் கர்மத்தை செயல்படுத்துகிறோம். செடி கொடிகள் நம்முடைய கர்ம பலனை சூரியன் மேல் பழி போட முடியாது. அதுபோல் நம்முடைய கர்ம செயலும் பலனும் பிரம்மத்தின் மேல் பழி போட முடியாது. அது நம்மையே சாரும். செடி கொடிகளின் பிறவிகள் ஒன்று தக்காளி ஆகிறது, ஒன்று பப்பாளி ஆகிறது. இதற்கு சூரியன் காரணமல்ல. அதுபோல உங்கள் பிறவிக்கு பிரம்மம் காரணமல்ல, நாமே காரணமாகிறோம். சூரியன் எதையும் படைக்கவில்லை. ஆனால் சூரியனிலிருந்து வரும் கதிர்களை வாங்கி அனைத்து ஜீவராசிகளும் உயிர் வாழ்கின்றன. அதுபோல் பிரம்மம் எதையும் படைக்கவில்லை. பிரம்மத்தின் கதிர்களை கிரகித்து கொண்டு நாம் வாழ்கிறோம். நாமே பரிணாம வளர்ச்சியாய் கல்லாய் மண்ணாய் மரம் செடி கொடியாய் புல் பூண்டாய் பறவையாய் விலங்காய் பிறகு மனிதராய் இப்படி சுழற்சியில் எழுபிறப்பு எடுத்து பிறவியில் உழன்று கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறவிப்பிணி என்று பெயர். மாயப்பரப்பருக்கும் இறைவன் என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார். இந்த மாயப்பரக்கருக்கு நமது புலன்களை அடக்கி பிரம்மத்தில் நாம் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். அண்டங்கள் அனைத்தும் நம் நிலையில் அப்படியே தான் உள்ளது. பூலோகத்தில் மட்டும் நாமெல்லாம் உயிரோடு இருப்பதாக மாயையிலிருந்து மீள முடியவில்லை. இதை உணர்ந்து வாழ்வை வளமாக்குங்கள். அதைத்தான் திருநாவுக்கரசர் கூறுகிறார். இடைக்களம் அல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆம் செய்கிறேங்கிற. எழுபிறப்புன்னு 7 பிறப்புலையும் உனக்கு அடிமையாக இருந்து ஆம் செய்கிறேன் என்று கூறுகிறார். ஞானம் அடைந்தால் கூட தன் தாய் தந்தையர் உற்றார் உறவினர்களுக்கு துன்பம் நேர்ந்தால் கண் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாமல் முழிக்கிறார்கள். கர்ம பலனில் துன்பத்தை ஞானம் அடைந்தாலும் கூட போக்க முடியாது. அனுபவித்தால் தான் தீர்க்க முடியும். உதாரணமாக பீஷ்மர், கர்ணன், அருணகிரிநாதர், பட்னத்தார் மற்றும் பலரை சொல்லலாம். ராமகிருஷ்ணர் கடைசியில் அடைந்த துன்பத்தை யாராவது வாங்க முடிந்ததா? ரமணர் கையில் வந்த புற்றுநோயை யாராவது வாங்க முடிந்ததா? ஞானிகள் தேகத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு தேகத்தில் எது நடந்தாலும் ஒன்றும் தெரியாது. சாதாரணமான மக்களுக்கு அது முடியாது. அதனால தான் கிடந்து தவிக்கிறார்கள். லாப நஷ்ட கணக்கை பேப்பரில் எழுதுவதால் அந்த பேப்பருக்கு லாபமோ நஷ்டமோ கிடையாது. அதுபோல உன்னுடைய லாப நஷ்ட கணக்கு பிரம்மத்தை அண்டாது. லாபம் என்று பேப்பரில் எழுதினால் அது மாறாது என்பதை உணருங்கள். பேப்பர் தான் பிரம்மம். நீ அதில் எதை செய்தாலும் பிரம்மத்திற்கு கவலையே கிடையாது. அது லாப நஷ்டத்தில் சேருவதும் கிடையாது. உங்களுடைய ஆணவத்தால் ஒருபோதும் இறைவனை தூசியை கூட நெருங்க முடியாது. ஆணவம் அழிவை தரும். அடிபணிந்தால் திருவடி கிட்டும். பிரம்மத்திற்கு நாம் வைத்த பெயர்தான் அல்லாஹ், இயேசு, சிவன், விஷ்ணு. ஒரு மனிதனுக்கு நாம் பல பெயரிட்டு அழைக்கிறோம்ல. அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, கணவன், மாமனார், மாமியார் என்று ஒரு நபருக்கு பல பெயர்களை வைப்பது போல் இந்த பிரம்மத்திற்கு பல பெயர்களை வைத்திருக்கிறீர்கள். இதற்கு ஏன் சண்டை போடுகிறீர்கள்? அப்பா தான் பெருசு, சித்தப்பா தான் பெருசு, பெரியப்பா தான் பெருசு. இவையெல்லாம் ஒரே மனிதன்தான். சிந்தித்து உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். பூமி ஒன்றுதான். அதற்கு நீ எந்த பெயரையும் வைத்துக் கொள்ளலாம். உன் பெயருக்கேற்ப பூமி ஒன்றும் மாறாது. நீ பாரதம் என்று அழைத்தாலும் சரி, இந்தியா என்று அழைத்தாலும் சரி, பூமிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அன்புடன் அழைத்தால் ராமன் கூட நம் கூட வந்து வாழ்வார். 2 மாதம் ராமர் அணில் ரூபத்தில் எங்கள் வீட்டில் வளர்ந்ததை இங்கே நினைவுபடுத்துகிறேன். 2 மாதம் அந்த அணில் ஆடிய ஆட்டம். ராமர் இன்னும் எங்கள் இதயத்தை விட்டு பிரியவில்லை. பிரம்மம் வேறு, ரூபம் வேறு. பிரம்மம் பல ரூபத்துக்குள் ஊடுருவி இருக்கும், செயல்படும். அதை உணர்பவர்களுக்குத்தான் தெரியும். 3 யோகங்கள் இருக்கிறது. தியான யோகம், ஜீவாத்மா யோகம், பரமாத்மா யோகம். முறையே தியானம் பழகுதல் உடலுக்குண்டான உயிர் ஜீவாத்மா, உயிருக்குண்டான உயிர் பரமாத்மா. ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைதல் வேண்டும். முதலில் தியான யோகத்தில் நம் தேகத்தை சூட்சும தேகத்தை பிரித்து சூட்சும தேகத்தில் இருக்க வேண்டும். இது தியானத்தின் முதல் படி. 2வது ஜீவாத்மா தரிசனம் காண வேண்டும். நம்முடைய சூட்சும தேகத்தின் ஒளியை கண்டு நாம் அதில் லயித்திருக்க வேண்டும். இது 2வது படி. 3வது பரமாத்மா தியானத்தால் நம்முடைய ஒளியை பரத்தில், வெட்டவெளியில், அதாவது பிரம்மத்தில் லயித்திருக்க வேண்டும். அதில் பூர்ணமாக இருக்க முக்தி பேரி நிச்சயம்.
வாழ்க்கையில் எல்லோரும் நன்றாக சிரிக்கிறீர்கள். சிரிப்பை வகைப்படுத்துங்கள். ஆணவ சிரிப்பு, கேலி சிரிப்பு, இகழ்ச்சியை பார்ப்பது, சிரிப்பது, மனைவியை கணவன் கண்டு நகைப்பது, பிள்ளைகள் தாய் தகப்பனை கண்டு எள்ளி நகையாடுவது, இப்படி வாழ்க்கையில் எல்லோரும் கண்டு சிரித்தே நீங்கள் சிரிப்பதை விட்டு விடுகிறீர்கள். நீங்கள் என்னைக்கே உண்மையாக நீங்கள் சிரிப்பீர்கள்? குழந்தையின் சிரிப்பே உண்மையான சிரிப்பு. உங்களின் சிரிப்பெல்லாம் பொய் சிரிப்பு. வீணாக சிரிப்பதை விட்டுவிட்டு உங்கள் போக்கை கண்டு சிரியுங்கள். குழந்தையின் சிரிப்பை சிரிக்க பழகுங்கள். ஊர் சிரிக்க வாழ வேண்டாம், உற்றார் சிரிக்க வாழ வேண்டாம். ஒழுக்கத்துடன் உயிரினும் மேலானதாக வள்ளுவர் கூறுகிறார். குழந்தையை அம்மு, அப்பு, முருகு என்று கொஞ்சுவது போல் இறைவனையும் தாயை அம்மு என்றும், தந்தையை அப்பு என்றும், முருகனை முருகு என்றும் கொஞ்ச வேண்டும். இறைவனை அந்த சிரிப்பில் தான் உள்ளான். அதனால தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று கூறினோம். இந்த சிரிப்பு வருவதற்கு நம் உடலை முதலில் தூய்மைப்படுத்த வேண்டும். சட்டை அணிந்தால் சட்டை அழுக்காவது போல் உணவு உண்டால் தேகம் அழுக்காகிவிடும். பாத்திரத்தில் உணவு சமைத்தால் பாத்திரம் அழுக்காகிவிடும். உண்ட உணவு தேகத்தை அழுக்காக்கும். அதை எப்படி சுத்தம் செய்வதென்றால், சமைக்காத காய்கறிகள் பழங்கள் மட்டுமே உண்டு வந்தால் உடல் தூய்மை பெறும், நோய்கள் அண்டாது, உடல் உள்ளுறுப்புகள் பலம் பெறும். மாதம் 2 முறையாவது விரதம் இருக்க வேண்டும். நீராகாரம் மட்டும் பருகி வந்தால் போதுமானது. உடலும் மனமும் தூய்மை பெறும். வணக்கம்.